வெல்கம் டு லட்சுமி காப்பி சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் அல்ட்ராலிங்க் C8045 மிஷின் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டல் பண்ணி வாஷிங் கிளீனிங் பண்ணி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுக்க போகிறோங்க. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா தினேஷ் சார்ன்றாங்க கோயம்புத்தூர் நம்ம கிட்ட வந்து த்ரூ ஃபோன் காலில் பேசிட்டு வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு அவர் நம்ம கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம பேக் பண்ணி அவரோட லொக்கேஷனுக்கு டெலிவரி அண்ட் இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்குண்டான வீடியோஸ் தான் அது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குவாலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் யூரோப்லேருந்து வந்து பல்க் மிஷின்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஒரு 100 மிஷின் 200 மிஷின் ஃபுல்லாகவே இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் யூரோப் மிஷின் வந்து பண்ணுறோம்னா, ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாமே 2-3 வருஷம் மட்டும் தான் கான்ட்ராக்ட் பில்ல ரன் ஆயிருக்கும். கவுண்டர் பார்த்தீங்கன்னா பிலோ 1 lakh மட்டும் தான் ரன் ஆயிருக்கும். ஸோ மிஷின் நம்மளுக்கு வரப்போது கன்சூமபிள் ஸ்பேர் பார்ட்ஸ் போர்டு இது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும், எதுவுமே மாற்றிருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிலாம் ட்ரம் எல்லாம் ஏதாவது போயிருந்ததுன்னா ட்ரம் எல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக மாற்றுவாங்க நம்ம ஊரில் மாதிரி. ஸோ யூஎஸ் அண்ட் யூரோப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிட்டே மாற்றுவாங்க. இப்போ ட்ரம் போயிடுச்சுன்னா ட்ரம் யூனிட்டே மாற்றுவாங்க, ட்ரம்முக்கு பக்கத்தில் உள்ள சார்ஜிங் ஆர்டர் போயிடுச்சுன்னா ட்ரம் யூனிட்டே மாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு செட்டாக மாற்றிருந்தாங்க மட்டும் தான் லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி நாள் கிடைக்கும், ப்ளஸ் வந்து தொந்தரவுகள் இருக்காது. ஸோ அதனால் மட்டும் தான் இந்த கண்ட்ரியில் உள்ள மிஷின்ஸ் மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ளஸ் இது எல்லாமே நம்ம சேல்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு 15 lakhs காப்பீஸ் வரைக்கும் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 15 lakhs காப்பீஸ் வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவுகள் இல்லாமல் லாங் டைம் வந்து நீங்கள் ரன் பண்ண முடியுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு ஷாப்புக்கு மிஷின் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சஜஷன் கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக வர கிளைண்ட் எல்லாருக்குமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கெனான் ஒரு கியோசரால ஒரு பிராண்டில் உள்ள மிஷினும் ஒரு இன்ஜெக்ட் பிரிண்டரும் ஒரு லேமினேஷன் மிஷினும் ஸ்பைரல் பெண்டிங் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரி மெத்தடில் போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராஃபிட்டபுளாக நம்ம வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட கேட்குறது, எங்கள் கலர் மிஷின் கொடுத்துட்டீங்கன்னா நான் பிளாக் அண்ட் ஒயிட்டும் அதில் எடுத்துப்பேன், கலரும் எடுத்துப்பேன்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல என்ன ஒரு ட்ராபேக் ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து கலர் மிஷினில் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுக்க போது பிரிண்டிங் காஸ்ட் வந்து உங்களுக்கு கூட வந்துருது. இதனால் பார்த்தீங்கன்னா அதோட பிளாக் டோனர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 to 6,000 rupees நம்மளுக்கு வருது ஒரிஜினல் டோனர். ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் மிஷினில் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு பிரிண்டிங் காஸ்ட் வந்து ₹2 கிட்ட வந்துருது. ₹2 நம்மளுக்கே பிரிண்டிங் காஸ்ட் வருது, ப்ளஸ் பேப்பர் காஸ்ட் ஆட் ஆகுது, இபி காஸ்ட்டுமே ஆட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ₹2 ₹3 வருது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ₹4 ₹5 பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸே கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும். பட் ஆனால் அந்த காஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு கஸ்டமர்ஸுமே பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸ் எடுக்கிறது உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 80 பைசா ₹1 ₹2 காம்படிஷன் ப்ரைஸிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மிஷின் தான் செப்பரேட்டாக ஆகணும். ஸோ இந்த கிளைண்ட் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஷாப்பு கிடையாது, ஆஃபீஸ். அவங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி. ஸோ அவங்க எல்லாமே டிசைனிங் மட்டும் தான் பிரிண்ட் எடுப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க எடுக்க போகிறது எல்லாமே கலர் தான். வந்து அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எஃபெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து அவங்களோட மார்ஜினில் வச்சு அவங்க கிளைண்ட்டுக்கு அவங்க கூடயே சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட பிஸ்னஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஷாப்பாக பிஸ்னஸ் எடுக்க போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் மிஷின் செப்பரேட்டாகவும் பிளாக் அண்ட் ஒயிட் செப்பரேட்டாக தான் வாங்கணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் கலர் மிஷின் வந்து பெருசு வாங்காமல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மிஷின் வாங்கிட்டு அது கூட ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறோம் லேமினேஷன் மிஷினும் ஸ்பைரல் பெண்டிங்கும் முன்னாடி நான் சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஸ்டேஷனரியும் டிடிபி ஒர்க்கும் நீங்கள் பண்ணாலே இனஃப் தாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு வந்து ஆகிட்டே தான் இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆர்சி மிஷின்ஸ் இல்லை லோ கவுண்ட்டில் ஏதாவது ரெண்டலில் ஓடின மிஷின்ஸ் இருக்கான்லாம் கேட்குறாங்க. நாங்கள் எப்பவுமே வந்து ரெண்டல் மிஷின், செகண்ட் ஆர்சி மிஷின், கொரியன் மிஷின்ஸ் வந்து சேல்ஸ் சர்வீஸ் பண்ணுறதில்ல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினில் இம்போர்ட் பண்ண போதே 10-15 லட்சம் காப்பியாவது மினிமம் ரன் ஆயிருக்கும். யூஎஸ் அண்ட் யூரோப் மிஷின் மட்டும் தான் 1 lakh காப்பிக்குள்ளே நம்மளுக்கு ரன் ஆயிருக்கும். ஸோ 1 lakh காப்பிக்குள்ளே ஓடி இருக்க மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் தான் ஒரு 15 லட்சம் காப்பி இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக ரன் ஆகும். ஒன்லி நீங்கள் கன்சூமபிள்ஸ் மட்டும் தான் மாற்றுவீங்க, லைக் ட்ரம் பிளேடு, ஃபிலிம், சார்ஜிங் ஆர்டர் இந்த மாதிரி ஸ்பேர்ஸ் தான் மாற்றுவீங்க. கவுண்ட் அதிகமாக இருக்க மிஷின்லாம் நீங்கள் மோட்டரு, லேசரு, சிசிடி, கிளச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே, அதாவது ஒரு 4-5 மாதத்துலேயே குறிப்பிட்ட கவுண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். அது என்ன ஆயிரும்னா, நீங்கள் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு சர்வீஸ்க்கு திரும்பி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ எக்காரத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்சி மிஷின், ரெண்டல் மிஷின், கொரியன் மிஷின்லாம் எப்போவுமே நம்ம போகக்கூடாது. நம்ம வாங்கிட்டு நம்மளுக்கு நஷ்டமாக தான் ஆகும். ஸோ நம்ம ப்ராஃபிட்டபுளாக பிஸ்னஸ் பண்ணணும்னா கரெக்டான மிஷின் வந்து சூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஸ்டைலுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட செகண்ட் ஸ்டேஜ் வந்து நல்ல க்ரோத் ஆனது பிறகு அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மிஷின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணுற இடத்துல ஸ்கூல் காலேஜெலாம் இருக்குன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக போக போதே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மிஷின், ஒரு கலர் மிஷின், ஜெராக்ஸ் பிராண்ட் அல்ட்ராலிங்க்குமே நீங்கள் டேரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் பிராண்ட் ஆட் பண்ணும்போது அந்த எப்சன் இன்ஜெக்ட் பிரிண்டரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அது நெசசிட்டி இருக்காது. ஏன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மிஷின் வந்து 3 to 4 times வந்து அட்வான்ஸ்டு. ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 300 GSM போர்டு எடுக்கலாம், ஸ்டிக்கர் ஷீட்டு, சிந்தட்டிக் ஷீட்டு, டெக்ஸ்சர் போர்ட்ஸு 12/19 வரைக்கும் இந்த மிஷினில் வந்து அவுட்புட் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 120 GSM வரைக்கும் இந்த மிஷினில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 130 GSM கிராஸ் ஆகும் போது பைபாஸில் சிங்கிள் சைடு மோடு தான் நீங்கள் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்குங்க.
ஸோ பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன சஜஷன் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னா எப்சன் ஆர் கெனானில் வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர் வாங்கிக்கோங்க. அதுவே இனஃப் தான், A4 சைஸ் மட்டும் போதும். ஸோ லேமினேஷன் மிஷின், ஸ்பைரல் பெண்டிங் இது எல்லாமே சைனா மேடு தான். அவங்களோட பிராண்டு போட்டு அதில் விற்பாங்க. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் சின்ன சின்ன ப்ரைஸிங் இருக்கும். அதனால் ஹெவி டியூட்டியாக குவாலிட்டியாக உள்ளது நம்ம பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாங்க. ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்குமே நம்ம மிஷின் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நியர்பை ஸ்டேட்ஸ், அதாவது ஆந்திரா, கேரளான்ற ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் எல்லா கஸ்டமருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் நம்ம ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் எந்த மிஷின் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மிஷின் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நாங்கள் டிஸ்மேண்டல் பண்ணி வாஷிங் கிளீனிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸுமே ஈஸியாக உங்கள் மிஷினில் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஃபியூச்சரில் ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் தேவைப்படும் போது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்குன்னா சப்போர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. டேரெக்டாக வாங்க, பெஸ்ட் சொல்யூஷன் சப்போர்ட் நான் பண்ணி கொடுக்குறேங்க. தேங்க்யூ.